வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து நம்ம சூப்பராக ஒரு டிசைன் ப்ளவுஸ் பார்க்க போகிறோம். இந்த சாரியோட ரேட்டு வெறும் 250 ரூபா தான். சிம்பிளான ஒரு நெக் டிசைன், ரொம்ப அழகாகவும் இருக்கும், கிராண்டாகவும் தெரியும் பார்க்குறதுக்கு. இது வேறு யாரது கிடையாது, என்னோட தான். ஒரு வருஷம் கழித்து எனக்காக தைச்ச முதல் ப்ளவுஸ் இது. வாங்க எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும். தையலே தெரியாது, கேன்வாஸ் கிடையாது. நம்ம ஈஸியாக சூப்பராக பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது என்னோடய அளவு. நெக்கோட அகலம் 3 இன்ச்சு, உயரம் 9 இன்ச்சு. சாதாரண ரவுண்ட் நெக் தான். இதுக்கு நான் அந்த சாரியில் கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க, அதாவது சாண்டில் கலர் கொடுத்துருக்காங்க. அந்த கோல்டன் கலருக்கு தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். அந்த கலர் கொடுத்து பைப்பிங் பண்ணி டிசைன் பண்ண போகிறோம். ஒயிட் கலரில் பாசிக்கு வைக்க போகிறோம். இதுக்கு நாட்டு சேர்த்து உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஏன்னா இது நாட்டு வச்சு நான் கட்ட மாட்டேன். இப்போ நிறையா பேர் நாட்டு தான் கேட்குறாங்க. அப்படி கேட்குறவங்களுக்கு நீங்கள் இந்த டிசைனில் பண்ணி கொடுக்கலாம். அதுக்காக நாட்டு டிசைன் சேர்த்து சொல்லி தந்துடுறேன். இப்போ ரவுண்ட் நெக் கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதிரி வந்துடும். இப்போ சோத்து கை பக்கம் சென்டரில் கூட போட்டுட்டு, இப்போ நம்ம சோத்து கை பக்கம் சாரீ இந்த சைடு பின் பண்ணுவோம். இந்த பக்கம் கரெக்டாக டிசைன் தெரிகிற மாதிரி நெக்கிலேருந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நான் கரெக்டாக ஒரு 1.25 இன்ச்சு அடையாளம் பண்ணி ரவுண்டு போடுறேன். இந்த ரவுண்டு கீழே வரைக்கும் வந்துடும். சென்டர்லேருந்து ஒரு 2.5 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்திட்டு இந்த வளைவு நம்ம கொண்டு போய் அங்கே சேர்த்துடலாம். அந்த இடுப்பு உயரத்துலேருந்து 1 இன்ச்சு மேலே ஏற்றி வச்சுக்கோங்க. அது நம்ம பட்டி மடித்து தைக்கிறதுக்காக 1 இன்ச் மட்டும் நான் மேலே ஏற்றி வைக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நம்ம வரைஞ்சி எடுத்துக்கலாம். இதை நம்ம கட் பண்ண போகிறது கிடையாது, இதுக்கு கேன்வஸும் வைக்க போகிறது கிடையாது. இது மேலேயே நம்ம ஓடு தையல் போட்டுக்கலாம். ஓடு தையல் போட்டுட்டு ஒரு கத்திரிக்கோல் உள்ளே போய் வெளியால் வர்ற அளவுக்கு மட்டும் நம்ம கொஞ்சம் கேப் விட்டு, நம்ம அதாவது ஒரு நூல் அளவு தான் கேப் விடணும், ரொம்ப விடக்கூடாது. ஒரு பைப்பிங் நம்ம வச்சா எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு மட்டும் கேப் விட்டு ஃபுல்லாக அந்த கூட்டு மேலேயே தைச்சிட்டு வாங்க. நல்லா பொறுமையாக தைச்சிட்டு வாங்க. இது நம்ம இந்த மாதிரி டார்க் கலர்ஸ்க்கெலாம் லைட் போடாமல் தைக்க முடியாது. நான் உங்களுக்கு தெரியணும், நல்லா தெரியணுன்றதுக்காக லைட் போடாமல் தைச்சிட்டு வரேன். இப்போ அந்த இடத்துல ஒரு தையல் குத்து தான் விட்டுட்டு அப்படியே திருப்பி அது பக்கத்துலேயே ஒரு கத்திரிக்கோல் கட் பண்ணி உள்ளே போனால் எப்படி இருக்கும் அந்த அளவு மட்டும்தான். இது என்னடா ஓரத்தில் இருக்கே, தையல் பிரிஞ்சிடும் அப்படின்ற பயப்படாதீங்க. நீங்கள் எவ்வளோ டைட்டாக போட்டாலும் தையல் பிரியாது. அதுக்கு என்ன காரணம்னா, இது நம்ம பரட்டி அடிச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம பைப்பிங் பண்ண போகிறோம். அதனால உங்களுக்கு பிரிய வாய்ப்பே இல்லை. அது இல்லாமல் பைப்பிங் கீழே நம்ம கிளாத்து கொடுப்போம். அது 2 பக்கமும் அடித்து விட்டுட்டு அதை ஹெம்மிங் பண்ணி விட்ருவோம். அப்போ உங்களுக்கு எவ்வளோ டைட்டானாலும் சுத்தமாக உங்களுக்கு பிரியாது. இப்போ 2 சைடும் கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டுட்டு நம்ம திருப்பி எட்ஜிலே தையல் போட போகிறோம். எட்ஜிலே போடுங்க. லைனிங் கிளாத்து அடியில் வரக்கூடாது. இந்த கிளாத்தும் தள்ளி போயிடக்கூடாது. அதனால் கரெக்டாக எட்ஜிலே போடுங்க. இந்த வளைவு நமக்கு கரெக்டாக கிடைக்கணும். ஏன்னா இதுக்கு கேன்வாஸ்லாம் கொடுத்திங்கன்னா அது அப்படியே தெரியும் நமக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு அழகாக வளைவு வந்துடும். இப்போ வந்ததுக்கப்புறமா கீழே சுற்றிலும் லைனிங் வச்சு கரெக்டான அளவில் கட் பண்ணிவிட்டு கீழே மடித்து தைச்சிடலாம். நல்லா சரியாக வச்சு மடித்து தைச்சி கொடுங்க. சும்மா ரஃப் யூஸ் போகிறதுக்காக தான் அந்த சாரீ வாங்கினேன் நான். சரி, ஒரு ஆசை, சிம்பிளாக ஒரு டிசைன் பண்ணி போடணுன்னு ஒரு ஆசை. சரி உங்களுக்கும் சொல்லி கொடுத்த மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்காக தைச்சி சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், எல்லாராலையும் பண்ண முடியும்.
நம்ம அடிச்சுட்டு கடைசியாக கழுத்து கட் பண்ணிக்கலாம். இப்போ அடியில் சேம் ப்ளூ கலரையே நான் பைப்பிங் கொடுக்குறேன். இதுக்கு வந்து நம்ம சாண்டல் கலர் கொடுக்கக்கூடாது. அது ப்ளவுஸோட கலர் என்னவோ அதே கலருக்கு பைப்பிங் கொடுத்துக்குங்க 2 பக்கமும். திருப்பி வந்து நம்ம அந்த தையல் மேலேயே வச்சு தைச்சிட்டு வந்துடலாம். நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாலாம் டிசைன் எதுவுமே சொல்லித்தர மாட்டேன். எல்லாராலையும் முடியும், ரொம்ப ஈஸியாக பண்ணுற மாதிரியான டிசைன் தான் நான் சொல்லித்தரேன். ஏன்னா வந்து எல்லோரும் வந்து ரொம்ப டேலண்ட்டாக எல்லாமே பண்ணிட முடியாது. நமக்கு தெரிஞ்ச அதாவது சிம்பிளாக இருந்துச்சுன்னா சரி இது ஈஸியாக பண்ணலாம். ஒருத்தவங்களுக்கு ஆசையாக இருக்கும் சிம்பிளாக டிசைன் பண்ணி போகணும். அப்போ இந்த மாதிரிலாம் பண்ணணும்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அழகாக அப்படியே உருட்டி பொறுமையாக வச்சுட்டு வாங்க. அளவு வந்து ஒரே மாதிரி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படியே இந்த பைப்பிங்கை உள்ளே திருப்பி விட்டுட்டு உருட்டி அடிச்சிடலாம். இதே மாதிரி ரவுண்ட் நெக்கில் ஏற்கனவே ஒரு தர்மாகோல் பால் வச்சு டிசைன் சொல்லி கொடுத்துருந்தேன். அது செம்மையாக இருக்கும். அந்த ப்ளவுஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி போடுறதுக்கு ரொம்ப விரும்புவேன். இதனால இந்த டிசைன் வச்சு இந்த மாதிரி வந்து ரவுண்ட் நெக்கில் வந்து எனக்கு டிசைன் பண்ணி போகணுன்னு ரொம்ப ஆசை. சரி அதான் சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள். இந்த பொங்கலுக்காவது தைச்சி போடலான்னு நினச்சேன். ஆனால் முடியல. அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு தைக்கலான்னு நினச்சேன், முடியல. சரி தைச்சி வைப்போம், எதுக்கு அன்றைக்காவது ஒரு நாள் போடலாம் அப்படின்றதுக்காக தைச்சிருக்கேன். இப்போ 2 பைப்பிங்கும் சேர்த்து தையல் போட்டுடலாம். டெய்லராக இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் தைச்சி தர முடியும், ஆனால் நமக்கு மட்டும் தைச்சிக்க முடியாது. அதே சூழ்நிலை தான் எனக்கும். இப்போ வந்து இந்த மாதிரி வந்துடும் பைப்பிங்கு. இந்த எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ நான் வந்து கோல்டன் கலர் டிஷ்யூ கட்டுன்னு எடுத்திருக்கேன். நான் வந்து ஒரு 1.25 இன்ச் அளவுக்கு இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதாவது அகலமும் 1.25 உயரமும் 1.25 போதும். எல்லாமே ஒரே அளவாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பூ டிசைன் பண்ணிவிட்டு கைக்கு வந்து பைப்பிங் வச்சுருக்கேன். இதை கைக்கு கொடுத்துடலாம். அதாவது கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி தள்ளி கொடுங்க. இது எப்படி நம்ம வந்து குட்டி குட்டியாக பண்ணுறதை அடுத்து சொல்லி காமிக்கிறேன் உங்களுக்கு. கைக்கு வந்து நான் இங்கு ப்ளூ தான் பைப்பிங் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு பார்ட்ரு அடிச்சுட்டு அதுக்கு மேலே பைப்பிங் கொடுத்துட்டு இந்த மாதிரி கீழே ரவுண்டாக வர மாதிரி பண்ணுறேன். ஏன்னா வந்து இந்த மாதிரி நான் இந்த ப்ளவுஸ்க்கு கொடுத்ததில்லை. இப்போ வந்து கொடுத்துட்டு மடியில் வந்து சேர்த்து அந்த பைப்பிங்கோட கிளாத்தும் சேர்த்து தையல் விழுகிற மாதிரி ஒரு தையலை போட்டுடலாம். இப்போ போட்டாச்சு. லைட்டாக எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி விட்ருங்க. இது 2 தையல் போட்டிருக்கனால நமக்கு பிரிஞ்செல்லாம் வராது, குத்தவும் குத்தாது, ரொம்ப நீட்டாக இருக்கும். பாருங்கள் அழகாக இருக்குது. இன்னொரு கை பாருங்கள் சூப்பராக இருக்குது. அடுத்து வந்து இந்த மாதிரி நிறைய பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து சின்னதாக தான் நம்ம பண்ண போகிறோம். அதாவது பிகினர்ஸாக இருந்து டிசைன் கற்றுக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து இதுதான் வந்து ஈஸியான ஒரு டிசைனாக தெரியும் அவங்களுக்கு. டக்குன்னு நம்ம வந்து முக்கோணமாக மடித்து இங்கிட்டும் நம்ம திருப்பி போட்டு நம்ம ஈஸியாக மடிச்சிடலாம். மற்ற டிசைன் கூட கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும் அவங்களுக்கு. இந்த டிசைன் வந்து டக்குன்னு கற்றுக்கலாம். இந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்ம கொடுத்து தைச்சிடலாம். இப்போ வந்து நம்ம வேஸ்ட்டு பீஸ் எடுத்திருக்கேன் நான். இது ப்ளவுஸ்லேயே நமக்கு வந்து வேஸ்டானது வந்து நான் எடுத்திருக்கேன். அது வந்து கொஞ்சம் தான் இருந்துச்சு, 2ஆக ஜாயின் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ அந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரி அந்த பீஸை கொடுத்துட்டு
இந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரி அந்த பீஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அந்த ஒரு பைப்பிங் மேலே, அதாவது வந்து இந்த பக்கம் கழுத்து பக்கம் வர்றது மட்டும் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. கழுத்து பக்கம் வர்றது மட்டும் தையல் போட்டுக்கலாம். ஷோல்டர் பக்கம் வர்றது வந்து நம்ம டிசைன் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தையல் போட்டுக்கலாம். சிங்கிளாக தான் கொடுத்துருக்கேன், டபுள் கிளாத் கொடுக்கல, சிங்கிளே போதும். இப்போ கீழே வரைக்கும் கொண்டு வந்துடலாம். இப்போ கீழே வரைக்கும் கொண்டு வந்துட்டு இப்போ இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் அந்த பிசுரெல்லாம் உள்ளே தள்ளி அந்த பைப்பிங் ஒட்டி ஒரு பைப்பிங் மேலே ஒரு பைப்பிங் வர மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு பொறுமையாக தைச்சிட்டு வாங்க. ஏன்னா மொத்தமாக வந்து சேர்த்து பிடிச்சி வச்சுட்டு வந்துடாதீங்க. என்ன காரணம்னா அது வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும், நமக்கு வலிக்கிட்டு போகும். அதனால் நல்லா ஒன்று ஒன்றா அமர்த்தி பிடிச்சி பொறுமையாக தைச்சிட்டு வாங்க. கையில் பெரிய ஊசி வச்சுக்கோங்க. இந்த பிசுறு வெளியில் நகண்டு வந்துடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இது வந்து நம்ம போடும்போது உங்களுக்கு வந்து அந்த பைப்பிங்கும் தெரியாது. தனியாக நம்ம வந்து டிசைன் பண்ணது வந்து இது எப்படா நம்ம உள்ளே கொடுத்து நம்ம டிசைன் பண்ணியிருக்காங்க. அப்பே லேஸு அந்த மாதிரி அந்த டிஷ்யூ காட்டனில் நம்ம கொடுக்குற பைப்பிங் எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி வந்து ரொம்ப வித்தியாசமாகவும் அழகாகவும் இருக்கும். இது கண்டே பிடிக்க முடியாதுங்க, தையலும் தெரியாது. இப்போ இதில் வந்து இந்த ப்ளவுஸில் வந்து கொஞ்சம் பூ டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் இந்த டிசைனு. நல்ல பொறுமையாக நெருக்கமாக ஒன்று ஒன்றா கொடுத்துட்டு வரலாம். ரொம்ப ஒட்ட வெட்ட வேணாம், கொஞ்சம் பிசில் இருந்தால் இருக்கட்டும், அது நம்ம உள்ளே போயிடும். பாருங்கள், இப்போ ஷோல்டர்லாம் நமக்கு வந்து கரெக்டாக வருது. அதை வந்து செக் பண்ணிக்கோங்க சரியாக வருதா அப்படின்னு. இப்போ ஷோல்டருக்கு தையலுக்கு விட்டுட்டு அது வரைக்குமே நம்ம வச்சு முடிச்சிடலாம். முடிச்சுட்டு உள்ளே திருப்பி இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு கிளாத்தை விட்டுட்டு கட் பண்ணுங்கள். அடியில் கழுத்து பீஸ் வந்து கட் பண்ணி விட்றாதீங்க. இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு நம்ம அது ஓரமாக மடித்து தைக்கலாம். டிசைன் முடிச்சுட்டு இப்போ 2 ஓரமும் நம்ம மடித்து தைச்சிடலாம். அந்த பிசுரும் சேர்த்து நமக்கு தையல் வந்துடும் ஒரு ஒரு இடத்துல. நல்லா மடித்து விட்டுடலாம். இப்போ கீழேயும் இந்த ஓரம் அடியில் மடித்து விட்டுட்டு இந்த மாதிரி மடித்து விட்டுடலாம். ஃபுல்லாக 2 பக்கமும் மடிச்சுட்டு நல்லா பக்கத்தில் அப்படியே அந்த 2 பக்கமுமே ஹெம்மிங் பண்ணி விடலாம். இது ஹெம்மிங் பண்ணி விட்றதுனால நமக்கு என்னென்னா, இது நமக்கு வந்து எவ்வளோ டைட்டாக போட்டாலும் அது பிரிஞ்சு வராது. அந்த கிளாத் வந்து நமக்கு ரொம்ப சேஃப்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா பக்கத்தில் கொடுத்து பண்ணிட்டு வாங்க. இப்போ வந்து டாட் போட்டுடலாம்.
இப்போ அந்த சைடும் டாட் பிடிச்சிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து ப்ளவுஸ் ஃபுல்லாக ஜாயின் பண்ணியாச்சு, கை எல்லாமே அடிச்சிச்சு. இப்போ வந்து நம்ம பைப்பிங் கொடுத்துடலாம். நான் வந்து இந்த கோல்டன் கலர்லேயே பைப்பிங் கொடுக்குறேன். இப்போ முன்னாடி வரைக்கும் கொடுத்துடலாம். கழுத்து பீஸ் இழுக்கக்கூடாது, கிராஸ் பீஸ் மட்டும்தான் இழுத்து கொடுக்கணும். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து அழகாக உருட்டி தைக்கலாம். உருட்டி தைக்கும் போது ஒரே அளவாக வர மாதிரி பார்த்துக்குங்க. நல்லா அந்த பிசுறெல்லாம் நல்லா மடக்கி நீங்கள் ஸ்டார்டிங்கில் என்ன அளவு வைக்கிறீங்களோ அதுதான் கடைசி வரைக்கும் வரணும். நல்லா இறுக்கி பிடிச்சி சன்னமாக வச்சுட்டு வாங்க பொறுமையாக. த்ரெட்டு பைப்பிங்கோட இந்த பைப்பிங் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வச்சு பழகிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் சும்மா இருக்கிற டயத்தில் வந்து கொஞ்சம் வேஸ்ட்டு கிளாத்லாம் வந்து வச்சுட்டே இருந்தீங்கன்னா அப்படி ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு உருட்டி. நல்லா டைட்டாக தைச்சி விட்டுலாம். இப்போ வந்து ஃபுல்லாக நம்ம பைப்பிங் வச்சு முடிச்சிட்டோம். இப்போ வேஸ்ட்டு கிளாத் எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து அகலம் வந்து 4 இன்ச்சு, உயரம் வந்து 4 இன்ச்சு போதுமானதாக இருக்கும். இப்போ இதை வந்து முக்கோணமாக மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு இதுக்கு கீழே ஒரு 6 பீஸும் இந்த மாதிரி நெருக்கமாக கொடுத்துட்டு வாங்க. இது நாட்டு டிசைன் விரும்புகிறவங்களுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அடியில் அப்படியே கொடுத்து தைச்சிட்டு வரலாம். அதாவது ஃபஸ்ட் லைன் வந்து 6 பீஸும் அதுக்கு மேலே வந்து 5 பீஸும் கொடுக்க போகிறேன். அதுக்கு மேலே 5 பீஸ் கொடுத்துடலாம். அதாவது அது ரெண்டுக்கும் இடையில வர மாதிரி பார்த்துக்குங்க. முடிச்சுட்டு இன்னொரு பீஸ் வந்து அதாவது அதுவும் அதே அளவு தான், அகலம் 4 இன்ச்சு உயரம் 4 இன்ச்சு. அதை ரெண்டாக முக்கோணமாக மடித்து அப்படியே மேலே கொடுத்து அப்படியே தைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ அதுக்கு நடுவில் நாட்டு கொடுத்து தைச்சிடலாம். இப்போ எல்லாம் சேர்த்து அப்படியே கிராஸாக தைச்சி விட்டுடலாம். இப்போ திருப்பி காமிக்கிறேன். நல்லா பொறுமையாக திருப்புங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து அப்படியே ஸ்டிஃபாக வந்து அப்படியே நிற்கும், மடங்கவே மடங்காது. இப்போ வந்து ஷோல்டர்லேருந்து 2 இன்ச்சு கீழே இறக்கி நாட்டு தைச்சிடலாம். அந்த பக்கமும் தைச்சி விட்டுடலாம். தைச்சி விட்டுட்டு இது ஃபுல்லாக நம்ம பாசி வைக்க போகிறோம். இதுக்கு வந்து ப்ளூ கலர் எண்ணெய் கிடைக்கல, இதுக்கு வந்து நான் ஒயிட் கலர், அதாவது நல்ல சில்வர் ஒயிட் இருக்கும் பார்த்திங்களா, அதுதான் கொடுக்க போகிறேன் நான் இதுக்கு பாசி.
அழகாக இருக்குது பாருங்கள். அப்படியே பாசி வச்சிடலாம். எல்லாத்துக்கும் ஒரு ஒரு பாசி. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒன்று ஒன்று கொடுத்து, நான் ஒரு ஒரு குத்து தான் குத்துறேன். ரொம்பலாம் அடியில் ஒன்று ஒன்றுக்கும் தனித்தனியாக எடுக்கலை. இந்த மாதிரி எல்லா பக்கமும் கொடுத்துடலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு பைப்பிங்கும் தெரியாது, இதில் வந்து நம்ம தையல் போட்டதும் தெரியாதுங்க. ரொம்ப நீட்டாகவும் அழகாகவும் இருக்கும். கண்டிப்பாக வந்து பார்க்குறதோடு இல்லாமல் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதுக்கு வேறு மாதிரியும் ஏதாவது நம்ம டிசைன் பண்ணலாம். இப்போ முடிச்சுட்டு நம்ம கைக்கு கொடுக்கலாம். கைக்கான ஒன்று ஒன்றுக்கும் தனித்தனியாக நம்ம குத்தி குத்தி எடுக்கணும். இதுக்கு மாதிரி லைனாக நம்ம கொடுக்க முடியாது. பாருங்கள், செம்மையாக இருக்குது. இப்போ கைக்கு வந்து ஒரு ஒரு பாசி தனித்தனியாக கொடுத்து நம்ம கட் பண்ணுற மாதிரி இருக்கும். கழுத்துக்கு வந்து நம்ம வேகமாக ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். கைக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த மாதிரி ஒன்று ஒன்றுக்கும் ஒரு ஒரு பாசி மட்டும் கொடுங்க. இப்போ அது போடும்போது நம்ம கை சுற்றிலும் ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப வித்தியாசமாக சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இதுதான் சாரீ, ப்ளவுஸு. நம்ம போட்டோன்னா இப்படி தான் இருக்கும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து முன்பக்கம். இது மடித்து போட்ட டிசைன் இப்படி தாங்க இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த டிசைன் ப்ளவுஸ் எப்படி இருக்குன்றத கமெண்டில் சொல்லுங்கள். ஒரு வருஷம் கழிச்சு